Hi friends, welcome to Steve Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்பவும் போல weight loss vlog தான் பார்க்க போறோம். ஒரு half lemon எடுத்துக்கிட்டேன் நான் மார்னிங் empty stomachல weight loss drinkக்காக. நீங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வந்து நீங்க ஜூஸ் எடுத்து வச்சிட்டு ஹாட் வாட்டர்ல இந்த மாதிரி வந்து தினமும் mix பண்ணி குடிக்கலாம். ஏன்னா நெல்லிக்காய் தினமும் கட் பண்ணி ஜூஸ் போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி அந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு 1/4 அளவுக்கு ஒரு 1/4 எப்படி சொல்கிறது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டு மீதி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் ஹனி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பனங்கற்கண்டு இல்லைனா வெறும் சால்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணாலும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. 2 புதினா, அவ்வளோதான். தேஜுவா சாப்பிடு. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்ட்டு பார்க்கலாங்களா? மதியம் லஞ்ச் மெயினாக. ஓகே தேஜு போதுமா பார். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து பருப்பு கடையல், வேறு எதுவும் இல்லை. பருப்பு பச்சை மிளகாய் அந்த மாதிரி மட்டும் போட்டு கடைஞ்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து தோசை அதே சாம்பார் அதே ரெண்டுத்துலேயும் ஊற்றுறேன். ஒரு இதில் ஊற்று. அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உடச்சிக்கல்ல இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வெல்லம் போட்டு இப்படி மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க ஸ்நாக்ஸுக்கு. இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. உனக்கு என்னடா நீ இது பட்டாணி எடுத்துகிட்டு போறியா மூக்கல்ல அந்த மாதிரி? இதுவே வா. சரி அப்போ 2 பாக்ஸ் கொடு. போதும். அப்புறம் இது வந்து வெல்லம் கலர். லேக்கா எவ்வளோ போட்டுட்டோம்டா? அக்கா எடுத்துகிட்டு போகிறேன். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போறியா என்ன? இதுவே போதுமா? மூக்கல்ல எடுத்துகிட்டு போறியாடா? மூக்கல்ல இதே போதுமா? சரி ஓகே. எனக்கு வேறு ஸ்பூன் வைக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணு சாம்பார். லேக்கா காய் இன்னும் கொஞ்சம் போட, கொஞ்சம் லைட்டாக போடு. காய் சாப்பிட்டு வரணும்ண்ணா. சரி நீ சாப்பிட்டியா? அவ்வளோதானே, முடிஞ்சா? காட்டே உன் ஃபேஸ் காட்டே, இவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சுடா. வாவ் பக்கா சூப்பர். இன்னும் அக்கா தலை கூட செய்யல. டைம் ஆயிடுச்சு 8:10. 5 நிமிஷம் ஃபாஸ்ட். 8:10. உனக்கு என்ன ப்ராப்ளம்? காது வலிக்கு மூக்குலையா மருந்து விடணும்? மூக்கு வழியா காது. ஓ உனக்கு பயமா இல்லையா? இது எதுக்கு? காதுக்குள்ள காற்று போகக்கூடாது. காற்று போகக்கூடாதுண்ணா போடு. வா முயல்குட்டி மாதிரி இருக்கடா. முயல்குட்டி மாதிரி இருக்க, சூப்பராக இருக்கு. சரி கிளம்பு, பாய். அது காதில் போடு. அது காதில் போடுறதுக்கு தானே. அப்புறம் வண்டியில் போகும்போது தான் காற்று வரும். பாய் பாய். ஹை ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ப்ரெட்டு, ஒரு 1/2 கொய்யாக்காய், அதுக்கப்புறம் பருப்பு கடையல் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுருந்தது, பொரியல் புடலங்காய் பொரியல். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மதியம் லஞ்சுக்கு வந்து அதே மாதிரி தான் சாதம், இந்த பொரியல் குழம்பு அதெல்லாம் எடுத்துப்பேன். வாங்க சாப்பிட்லாம். இது கூட வந்து நான் வந்து சட்னி இருந்தாலும் சரி, கார சட்னி எது இருந்தாலும் சாப்பிடுவேன். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு வெங்காயம் தக்காளி ஏதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் ஸ்டஃப் பண்ணி வச்சு நான் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும்.
நான் அது இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். பட் இன்றைக்கி காய் குழம்பெல்லாம் இருக்கிறதெல்லாம் நான் இதிலே சாப்பிட போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லன்ச் பார்த்திங்கன்னா காலையில் வச்ச பருப்பு கடையல், அதே பொரியல், புடலங்காய் பொரியல், ஒரு ஆம்லேட். இதுதான் பார்த்திங்கன்னா பெப்பர் நல்லா கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். இதுதான் மதியம் லன்ச்சுக்கு எனக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து பனங்கிழங்கு தான் சாப்பிட்டேன். కూడా మెత్తుకోలేక என்னண்ணா எடுத்துருக்கோம், இன்னொன்னா நிறைய இருக்கு. பட்ஜெட் எடுக்கிறது. கம்ஃபர்ட் எடுத்துக்கோடா, கம்ஃபர்ட் எடுத்துக்கோ. ஆமாம், லிக்யூடு எது எடுக்கலாம்? கம்ஃபர்ட் எடுத்துக்கலாமா மம்மி? லிக்யூடு எது எடுக்கலாம்? ரின் நல்லா தான் இருக்கும். ரின் மேஜிக் நல்லா இருக்கும். ஓகே. ஸ்கூல்லேருந்து பாப்பாங்களா ஈவினிங் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு நான் டேரெக்டாக வந்து சூப்பர் மார்க்கெட் போயாச்சு. ஏன்னா தனியாக போயிட்டு வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான டைம் வந்து எனக்கு போகவே தோண மாட்டேங்குது. அதனால் ஸ்கூல்லேருந்து போகும்போதே சரி பாப்பாங்களும் வந்து ஏதாச்சும் ஜாலியாக அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அவங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். அம்மா ஏதோ வெளியில் கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதால நான் என்ன பண்ணிட்டேன்னா பாப்பாங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஏன்னா வீட்டோடைய கஷ்டம் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும். நம்ம எவ்வளோ பட்ஜெட் போட்டு இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து பசங்களுக்கு தெரியணும். அப்படின்றதாலே நான் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அதனால் பாப்பாங்க என்ன பண்ணான்னா, நான் ஏதாச்சும் எடுத்தால் கூட வேண்டாம், இதெல்லாம் பட்ஜெட் அதிகமாக இருக்குது வை அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பாப்பா பரவாயில்ல, இந்த அளவுக்கு வந்து தெளிவாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆச்சரியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து சிக்கன் கடை இருந்துச்சு. அங்கே பொரிச்ச சிக்கன், ஏன்னா குழம்புலாம் வச்சா பாப்பாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சிக்கனு. அதனால் இந்த மாதிரி எப்பயாவது தான், ரொம்ப அதிகமாக ஆயில் பொருள் நான் அந்த மாதிரி சிக்கன் பொரிச்சது வாங்கி தர மாட்டேன். ரொம்ப ரேராக வாங்கி தருவோம். அதுக்கப்புறம் பசங்களை சாப்பிட வச்சுட்டு படிக்க சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா நான் வாக்கிங் வந்துட்டேன். ஒரு 1 ஹவருக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போகிறதுக்கு ஆகிடும். ஈவினிங் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதோ இல்லையோ மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி நைட்டு பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலை சட்னி அரைச்சிட்டு நான் தோசை ஊற்றினேன். அது வந்து எனக்கு என்னமோ பசியே இல்லாத மாதிரி இருந்தது இன்றைக்கி. ஏன்னா மதியம் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஈவினிங் கொஞ்சம் பனங்கிழங்கு சாப்பிட்டு இருந்தேன். அந்த பனங்கிழங்கு சாப்பிட்ட உடனே எனக்கு வயிறு ஃபில்லிங் ஆகிடுச்சு. அதனால் சாப்பிட்ணும் போலே தோணலை. இதில் வேறு பாப்பாங்களும் அம்மா நீ சாப்பிட்லையா, எந்த ஒரு வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வாய் மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டே இருந்தாலுங்க. அதுலேயே என்னமோ எனக்கு அரை தோசை எனக்கு ஊட்டியிருப்பாளுங்க. அது எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஓகேடா போதுண்டா, இதுக்கு மேலே எனக்கு ஊட்டாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு பார்த்து நான் இதனாலேயே வெயிட்டாக ஆகிடுறேன்டா உங்களால் சாப்பிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே பாப்பாங்களாம் அவங்க அப்பா கூட பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இந்த டே வந்து எங்களுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இப்படி தான் போச்சு. நான் எப்பயும் போல் என்னுடைய ரொட்டீன் எப்பயுமே வெயிட் லாஸ் பொடி. இதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்காதவங்களே இல்லை. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லா சிஸ்டருமே எனக்கு கேட்டுட்டீங்க. மனசுக்குள்ளே என்னை திட்டியும் இருப்பீங்க கண்டிப்பாக. என்னடா இந்த அக்கா வந்து நம்ம கேட்குறோம், இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு போடவே மாட்டேங்கிறாங்கன்னு. எனக்கு என்னடான்னா அது பாருங்கள், பொடி கொஞ்சம் தான் இருக்குது, காலியாகிடுச்சு. அதனால் டைரெக்டாக நானே வந்து பொடி பண்ணும்போது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதால தான். ஏன்னா நான் எந்த அளவு போடுறேன், அதை எப்படி வறுத்து பொடி பண்ணுறேன் அப்படின்றத வந்து நான் செய்யும்போதே உங்களுக்கு காமிச்சா நல்லா புரியும். நான் வாயில் சொல்கிறத விட உங்களுக்கு டைரெக்டாக பார்க்கும்போது புரியும் அப்படிங்கிறதால தான் நான் வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் வந்து இந்த பொடி அரைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிவிடுவேன். ஏன்னா வெயிட் லாஸ் பொடி அப்படின்றது வந்து அது நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தரும். சீக்கிரம் நமக்கு ஃபீவர் வர்றதோ, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அது ரொம்ப எனர்ஜியாக வந்து நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மார்னிங் லெமன் வாட்டர் ஆகட்டும், இல்லைனா வந்து நெல்லிக்காய் வாட்டர், எல்லாமே வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். பாய்.